ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தினை அரிசியை 10 நிமிஷமாக 1 கப் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் ஆயிலு, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மராட்டி மொக்கு, கல்பாசி, பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்து கலந்து கொடுத்துட்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பொன்னிறம் ஆக அளவுக்கு வதக்கி கொடுத்துட்டு 4 பச்சை மிளகாய், அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கலந்து கொடுத்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 தக்காளி எல்லாம் சேர்த்து கலந்து கொடுத்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்து கலந்து கொடுத்துக்கிறேன். பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி எல்லாம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேவையான காய்கறியை ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். எல்லாம் கலந்து கொடுத்துட்டு ஊற வச்சுருக்க அரிசி, 2 டம்ளர் தண்ணி எல்லாம் சேர்த்து கொதிக்க விட்டு, அரை மூடி எலுமிச்சம்பழம் போட்டு உப்பு காரம் செக் பண்ணி 3 விசில் விட்டு எடுத்தால் தினை அரிசி பிரியாணி ரெடி ஆகிடும்.